புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த எடையார் பாளையத்தில் அமைந்துள்ள ஜேஎம்ஜே மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான அறிவியல் கண்காட்சி டிஸ்கவரி அண்ட் இன்ஸ்பயர் தலைமையில் நடைபெற்றது. அறிவியல் கண்காட்சியை சிறப்பு விருந்தினராக அருட்தந்தை பிரான்சிஸ் துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியை அருள் சகோதரி சீமா பவுல்ராஜ், அருட் சகோதரி சமாதானம், அருட் சகோதரி அருட்செல்வி, அருள் சகோதரி அருணாராணி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாணவர்களின் அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டது. இதில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வனம் பாதுகாப்பு, இயற்கை விவசாயம், பிளாஸ்டிக் கழிவுகளின் மறுசுழற்சி போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாணவி ஷெர்லினா தன் படைப்பான டெங்கு காய்ச்சலை தடுக்கும் வகையில் டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடிய எய்ட்ஸ் கொசுவின் வாழ்நாள் சுழற்சியை தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டது. இதில் ஏடிஸ் கொசுவின் முட்டை லார்வா, பியூபா கொசுவின் தனித்தனியே காட்சிக்காக வைக்கப்பட்டன மற்றும் கொசுவை புழுக்களை உண்ணக்கூடிய காம்போசியா மீன்கள், பியூட்டா பந்தன் மீன்களையும் காட்சிப்படுத்தப்பட்டது. மேலும் வீட்டை சுற்றி தேவையில்லாத பொருட்களான உடைந்த பிளாஸ்டிக் பொருட்கள், திறந்த மேல்நிலை தொட்டி, கீழ்நிலை தொட்டி, தேங்காய் குடுவை, டயர், ஆட்டுரல், திறந்த நிலையில் உள்ள கிணறு போன்றவைகளையும் அதை எவ்வாறு சரி செய்வது என்பதை பற்றியும், டெங்கு வராமல் பாதுகாப்பது, கொசு வலையில் உறங்குவது, கிணறுகளை வலையிட்டு மூடுதல், மேல்நிலைக்கு கீழ்நிலைக்கு நீர்த்தோக்க தொட்டிகளை சரியாக மூடி வைத்தல் போன்றவை விழிப்புணர்வு பொருட்கள் காட்சிகள் மூலமாக அனைவரும் வெகுவாக கவரும் வண்ணம் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இந்த அறிவியல் படைப்புகளை வகுப்பு ஆசிரியர்களான சௌரி அம்மாள், லீலாவதி ராஜவேணி, தமிழரசி, மாதாதேவி, வெண்ணிலா, ரம்யா, தமிழ்ச்செல்வி, வினோதினி, அஜித் குமார், கௌரி ஆகிய ஆசிரியர்களின் முயற்சியில் அறிவியல் படைப்புகளை சிறப்பாக செய்திருந்தனர். இந்த அறிவியல் படைப்புகளை பெற்றோர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு பார்வையிட்டு சென்றனர்.